வாராகி வாராய் தேடி போறாங்கன்னா அவகிட்ட போய் நின்று சரணாகதி அடைஞ்ச உடனே நீ எத்தகைய கர்மத்தை ஆற்றி இருந்தாலும் சரி, தமிழன் என்று சொன்னால் அது ராஜராஜ சோழன் என்று முதல் வாக்கியத்திலே வந்து சொல்லக்கூடிய பெருமையை தரக்கூடிய அந்த பாக்கியத்தை அன்னை ஏற்படுத்தி கொடுத்தாள். உலகம் முழுவதும் அவன் பராக்கிரமத்தை அவள் அறிய செய்தாள். இதில் ஒரு உண்மை ரகசியம் என்னவென்றால், எங்கெல்லாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்றானோ அவ்விடத்திலெல்லாம் அன்னையினுடைய யந்திர ரூபத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டே செல்வானாம். நேபாள தேசத்திற்கு சென்றீர்களேயானால் எத்தெருவில் திரும்பினாலும் அந்த தெருவிற்கு நாமம் வாராகி என்று இருக்கும். வராகி, வாராகி, நீல் வாராகி, வஜ்ர வாராகி. ஹரிச்சந்திரனுடைய உண்மையான கதை என்னன்னு தெரியுமா? நம்ம நாடக மேடையில் கேள்விப்பட்ட கதைகளை மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஹரிச்சந்திரனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேரு கிடையாது. எதை கேட்டாலும் கொடுப்பான், இல்லைன்னே சொல்ல மாட்டான். இவளை போயிட்டு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லி கொச்சைப்படுத்துறாங்கன்னா, இவ ரௌத்ரி, இங்கதான் ரொம்ப மனம் கலங்குது. அப்படி இப்ப கலியுகத்துல கர்மம் தலைக்கு மேல போயிடுச்சு. ஏன் மக்கள் இந்த 4-5 ஆண்டுகளாக வாராகி வாராய் தேடி போறாங்கன்னா, அவகிட்ட போய் நின்று சரணாகதி அடைஞ்ச உடனே நீ எத்தகைய கர்மத்தை ஆற்றி இருந்தாலும் சரி, உன்னை பரிசுத்தப்படுத்தி முழுவதுமாக புனிதனாக்கி மீண்டும் உன்னை உலாவர செய்யக்கூடிய சக்தி அன்னை வாராகிக்கு மட்டும்தான் உண்டு. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும் ஹரிச்சந்திர மகாபிரபு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். யுகங்களுக்கெல்லாம் முன்ன வாழ்ந்தவர். கலியுகத்துக்கு முன்னாடி, துவாபராயகத்துக்கு முன்னாடிலாம் முதல் யுக காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மிக பெரிய மகான் சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர மகாபிரபு. கேள்விப்பட்டிருப்பீங்க. காசியில் சுடலையில் மயானத்தை காத்தார், வசிஷ்டர் சோதித்தார், விஸ்வாமித்தர் சோதித்தார். இவையெல்லாம் நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருக்கும் ஹரிச்சந்திரனுடைய உண்மையான கதை என்னன்னு தெரியுமா? நம்ம நாடக மேடையில் கேள்விப்பட்ட கதைகளை மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஹரிச்சந்திரனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேரு கிடையாது. அந்த குழந்தை பேரு வேண்டி என்ன பண்றாரு? ரிஷிகளிடத்திலே சென்று யாசிக்கின்றார். ரிஷிகள் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். உத்தரவுன்றதுன்னா இதுதான் அப்படின்னு சொல்றார். 11 ஆண்டுகள். அதாவது என்னன்னா, இந்த 11 ஆண்டுகள் ஏன் நிர்ணயிக்கிறோம்னா, ஒரு குழந்தையினுடைய கர்மகாலம், தாய் தகப்பனார் அனுபவிக்கின்ற காலம் 11 ஆண்டுகள். 11 ஆண்டுகள் கழித்து அந்த கர்மத்தை அந்த குழந்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப 11 ஆண்டு காலம் வரைக்கும் ஒரு குழந்தையுடைய கர்மம் என்பதே கிடையாது. அவைகள் எல்லாம் தாய் தகப்பனாரை மட்டுமே சாரும். எப்பொழுது 11 ஆண்டுகள் பூர்த்தி அடைகிறதோ அதற்கு தானாக அப்பொழுதுதான் கர்மா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு உண்மை தத்துவம் தெரிந்த காரணத்தினால் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன கண்டம் இருக்கிறது என்பதை தங்கள் ஞானத்தால் தெரிந்து கொண்ட காரணத்தினால் ஹரிச்சந்திர மகாபிரபுக்கு ஆசிகளும் வரமும் அளித்தது மாத்திரம் அல்லாது அவர்களிடத்திலே ஒரு சத்திய பிரமாணத்தையும் வாங்கிக்கிறாங்க. என்னன்னா, உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய நீ 11 ஆண்டுகள் வரைக்கும் நீ வளர்த்துக்கோ, அதன் பிறகு நான் வருவேன், நீ என்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்றது தான் அந்த சத்திய பிரமாணம். அப்ப குழந்தை பேரே இல்லை. யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம், அப்பா எனக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்துட்டா போதும், அது அப்புறம் பார்த்துக்கலாம் 11 வருஷம் கழிச்சு. இப்படி தான் எல்லாருக்கும் தோணும். அதே போல தான் ஹரிச்சந்திர மகாபிரபுவும் சரின்னு ஒப்புக்கிறார். உடனடியாக அவருடைய மனைவி சத்தியவதி தாயார் அவர்கள் கருத்தரிக்கின்றார்கள். அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. லோகிதாசன் என்று பெயரும் சூட்டுகின்றார்கள். என்னடா இது வாராகி கதைக்கு எதுக்கு ஒரு ஹரிச்சந்திரன் போனாலும் நீங்கள் யோசிக்கலாம். ஒரு சில விஷயத்தை நம்ம வரலாற்றோடு இணைத்து பிணைந்து சொல்லும் பொழுது தான் மக்களுக்கு புரியும், இல்லைனா புரியாது. நாம் ஏதோ புராணத்தை திரிச்சு சொல்கிறோன்னு கூட தப்பாக நினச்சிக்கிற காலம் இது. உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது நமக்கு கிடையாது. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் காலம். அதனால் 11 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? குழந்தையை நான் எப்படி இருப்பான்னு காமிச்சா தானே கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் பிறக்கின்ற, அவருடைய அரண்மனையில் பிறக்கின்ற ஒரு குழந்தை எடுத்து மக்களுக்கெல்லாம் இதுவே இளவரசன் என்று பறைசாற்றிவிட்டு அவருக்கு பிறக்கின்ற உண்மையான குழந்தையை 11 ஆண்டுகள் ஒளித்து மறைத்து அவர் வளர்க்கிறார். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாது. நல்ல புராண இதிகாசத்தை நல்லா அலசி பார்த்து உண்மையை படித்தவங்களுக்கு நிச்சயமாக
இது தெரிஞ்சிருக்கும். 11 ஆண்டுகள் கழிகிறது. ரிஷிமார்கள் வருகிறார். ஹரிச்சந்திரா, கர்மகாலம் முடிந்தது, நீ குழந்தை எம்மிடத்திலே ஒப்படைன்னு சொல்கிறார். எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஹரிச்சந்திரன் வந்து குழந்தைய ஒப்படைக்கிறார். இப்போ சந்தேகம் வருமா வராதா? குழந்தையே இல்லாமல் குழந்தை கேட்டு வரம் கேட்டு குழந்தைய வாங்காச்சு, சலனமே இல்லாமல் குழந்தைய ஒப்படைக்கிறானே, இது என்ன விதத்தில் நியாயம்? தன்னுடைய ஞானத்தால் ரிஷி மகான் அவர்கள் பார்க்கும் பொழுது அவர் செய்த ஒரு காரியம் தெரிய வருகிறது. உடனே கோபமுற்ற ரிஷிமார்கள், இது என்ன பித்தலாட்டம்? நீ இவ்வளவு பெரிய அரசனாக இருந்து மகாராஜாவாக இருந்து இத்தகைய காரியத்தை ஆற்றலாமா? மன்னனே இது போன்ற தவறு செய்தால் அந்த மக்கள் எவ்வாறு? ஏனென்றால் அப்போல்லாம் விட மன்னன் துன்பப்பட்டால் மக்கள் துன்பப்பட்டே ஆக வேண்டுன்ற ஒரு நிலை, அதுதான் இடப்பட்ட சட்டம். அப்போ மன்னனே நீதி தவறினால் மக்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவார்கள் என்பதுதான் ஒரு உண்மை. ஆக மிகவும் கோபமுற்று ஒரு சாபத்தை சொல்கிறார். நீ எப்பொழுது புத்திரப்பேரினால் ஒரு பொய் உரைத்து விட்டாயோ, இனி உன் வாழ்நாளில் வேறொரு பொய் உரைத்தேயானால் உன் தலைமண்டை சுக்குநூறாகட்டும்னு சொல்கிறார். இதனால தான் ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே சொல்லலை. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நம்ம பொய் சொல்லலைன்னா ஹரிச்சந்திரனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், சொன்னால் மண்டை வெடிச்சிரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஐயோ என்று காலில் விழுந்து பதறுகிறார். உடனே உண்மை மகனை லோகிதாசனை அனுப்ப சொல்லி கேட்கிறார். எனக்கு இப்பொழுது மகனும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எப்பொழுது நீ நீதி தவறிவிட்டாயோ, எப்பொழுது வாக்கு தவறியாயோ, உன் ராஜ்யத்தை என் இடத்துல கொடு. நீ மன்னனாக இருக்க தகுதி இல்லை, நீ ராஜ்யத்தை கொடுத்துட்டு கிளம்பு பாடிடுறார். மொத்த ராஜ்யமும் ரிஷிகள் கையில் போடுது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய சினிமாவில் சிவாஜி கணேசனுடைய படத்தின் மூலமாகவும் நிறைய லேட்டஸ்ட்டு புதிதாக வந்த படத்தின் மூலமாகவும் நம்ம கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்க ஒய்ஃபை விற்கிறாரு, அப்புறம் குழந்தை கூடவே போகுதுன்னு சொல்லுது. இவரை வந்து இவன் கூட்டின்னு போகிறான், சுடுகாட்டில் வேலைக்கு வைக்கிறாங்க. அப்புறம் பாம்பு தீண்டிடுது. அதன் பிறகு சுடுகாட்டுக்கு அந்த குழந்தை எரிப்பதற்காக அன்னை கொண்டு செல்கின்றார். அப்பொழுது எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துட்டு நீ செய்யின உடனே, கையில் காசு இல்லைன்ன உடனே, உன் தாலி இருக்குதுன்னு சொன்ன உடனே, யாருக்கும் தெரியாத என் தாலி எப்படி இவனுக்கு தெரியும்? அப்போ தான் அவங்க உணர்றாங்க எதில் இருப்பது தன்னுடைய மகன், மனைவி, அங்கே இருப்பது ஹரிச்சந்திரன் என்று. ஆனால் அவருக்கு கிடைத்த அனுபவம், அவர் தன் கர்மத்தை ஏற்றுக்கொண்ட காரணம், தன் கர்மத்தை முழுவதுமாக உண்மையை உணர்ந்து செய்த தவறை உணர்ந்ததினால் அவ்விடத்திலே உண்மையை தவறாமல் இருந்தார். ஆதலால் மீண்டும் அவருக்கு ராஜ்யம் எல்லாம் கிடைத்தது என்று தான் நாம் அங்கெல்லாம் படிச்சிருப்போம். ஆமாம் தானே? காசியில் சுடுகாட்டில் அவர் வந்து எல்லாம் செஞ்சார். இதில் தான் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு உண்மை இருக்குது. அவர் நித்தம் தினம் தினம் அந்த சுடலையை வேலை செய்வதற்கு செல்வது முன்னால் அங்கே எழுந்தருளுள்ள, காசியில் எழுந்தருளுள்ள முதல் தெய்வமாக, காவல் வீட்டிருக்கும் தெய்வமாக காசி விஸ்வநாதரே தோன்றுவதற்கு முன்னால் இருந்து அவ்விடத்திலே வீற்று அனைவருக்கும் அருள் பாரிக்கின்ற ஆதி சக்தியான அன்னை வாராகி, ஆதி வாராகியை தினமும் வணங்கி தன் கர்மத்தை தொலைப்பதற்காக பிரார்த்தித்து சென்றுதான் தன் கடமை ஆற்றினார் என்கின்ற ஒரு உண்மை நிச்சயமா எந்த வரலாறுலுமே இல்லை, புராணத்திலுமே சொல்லப்படலை. ஸோ அவர் தன்னுடைய கர்மத்தை எப்படி கழிச்சார்னா, டெய்லி போகிறாரு, அன்னைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு, சுடலைக்கு போகிறார், வாங்குறாரு, சுடுகாட்டுக்கு போகிறார், தன் கடமையை செய்கிறார். அன்னையாகப்பட்டவள் அவருடைய முழு கர்மத்தையும் விலக்கி மீண்டும் புனிதத்துவம் பெற்றவனாக மாற்றிய பிறகுதான் அவருக்கு ராஜ்யமும் கிட்டியது, அரச பதவியும் கிட்டியது, இழந்த மனைவி மற்றும் குழந்தைகளும் கிட்டியது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக ஹரிச்சந்திர மகாபிரபுவுக்கே கர்மத்தை போக்கி தந்தவள் அன்னை வாராகி என்பதுதான் அழுத்த திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அதனாலேயே இவளிடத்திலே வரவங்க எல்லாருக்கும் நீங்கள் பாருங்கள், மொத்தத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்பான். நான் என்னுடைய இந்த 16-17 ஆண்டு கால அன்னை வாராகியினுடைய இந்த பயணத்திலே முழுவதும் தொலைத்துட்டு வந்தவனையும் நான் பார்த்திருக்கின்றேன். இன்று அவர்கள் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இனி என் வாழ்வே முடிந்து விட்டது, நான் தற்கொலைக்கு செல்லவிருக்கின்றேன் என்று சொன்னவர்கள் கூட இன்று வாழ்வின் உச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த கர்மத்தை முழுவதுமாக நீக்கி தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவள் தான் அன்னை வாராகி. நமக்கெல்லாம் வாராகின்னு சொன்ன உடனே அடுத்து இன்னொரு ஞாபகம் வரும்.
தஞ்சாவூர் பெரிய கோயில். உடனே அடுத்து எல்லாருக்கும் வாராகினா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தஞ்சை பெரிய கோவில், ராஜராஜ சோழன், இப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் தான் நமக்கு வாராகி தமிழ்நாட்டு கூட்டு வந்தாரு. அவரு போய் ஒரு மனுஷன் போய் எங்கேருந்து கூட்டு வர முடியும்? அவரை பலப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தார். அப்ப ராஜராஜ சோழனுக்கு வாராகி என்கின்ற அந்த தெய்வத்தை யார் உபதேசித்தது, யார் தீட்சை அளித்தது? எப்பொழுது யாராவது யோசிச்சிருக்கிறோமா? நிச்சயமாக அதையும் நாம் அறியாதிருப்போம். ஏன்னா ராஜராஜ சோழன் பொறுத்த வரைக்கும் லங்காலே ரொம்ப காலத்தை கழிச்சவர். அவருக்கு புத்த மதத்தின் மேல ரொம்ப பற்று, முழுவதுமாக அறிந்து தெரிந்தவர் புத்த மதத்தை. நீங்க அவருடைய புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லங்கால தான் ரொம்ப காலங்கள் அவர் கழிச்சார். அத்தகைய ராஜராஜ சோழனுக்கு வாராகி என்கின்ற நாமத்து எப்படி வந்துச்சு? இந்த வாராகி என்பவள் யாருன்னா, அப்பொழுது அந்த காலகட்டத்திலே சாளுக்கிய தேசம் என்று சொல்லக்கூடிய சாளுக்கியர்கள் எல்லாமே இவளை குலதெய்வமாக வழிபட்டவர்கள் என்கின்ற ஒரு வரலாற்று உண்மை உண்டு. அவருடைய கொடியே பன்றி ரூபம் பெற்ற கொடிதான். அப்படி அந்த சாளுக்கிய தேசர்களிடத்திலிருந்து இவர் படையெடுத்து செல்கின்ற பொழுது இவருடைய பராக்கிரமத்தையும் இவருடைய சக்தியும் முழுவதுமாக அறிந்து தெரிந்து அப்பொழுது ஏற்பட்ட ராஜாங்க குழப்பத்திலிருந்து தன் மனமும் ஸ்திரத்தன்மையும் கொண்ட தேசமாக மாற்ற வேண்டும் என்று அவர் தீர்மானிச்சு என்ன பண்றாருன்னா, ஏன்னா அவருக்கு தமிழ் பற்றும் ஜாஸ்தி, அதீத சிவபக்தன். அப்படி அந்த அதீத சிவபக்தியின் பால் ஈர்க்கப்பட்டு நமது தென்னகத்திலே உள்ள களக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த பிராந்தியத்திலே சென்று அகத்திய பெருமான் வாழ்ந்த அந்த தேசம் பொதிகை மலை சாரல், அதனுடைய காடு மலை தேசங்கள் எல்லாம் களக்காடு என்று சொல்லுவோம். அந்த களக்காட்டிலே சென்று தவ வாழ்க்கை ஏற்றுகின்றார். இவ்விடத்தில்தான் அவருக்கு வாராகி என்கின்ற தெய்வம் அசிரியாகவும் ரூபஸ்வரூபமாகவும் காட்சி அளித்து அவருக்கு அவள் ஆட்கொண்டாள், அவரையே அவள் ஆட்கொண்டாள் என்பதுதான் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய உண்மை. அழைச்சிட்டு போனால் கிடையாது, அவரையே அவள் ஆட்கொண்டாள். அந்த சக்தியினாலேயே எந்த ஒரு தமிழ் மன்னனும் செய்ய முடியாத சரித்திர சாதனையை அவர் செய்து இன்றும் நமது மனதிலே வரலாற்றிலே தமிழன் என்று சொன்னால் அது ராஜராஜ சோழன் என்று முதல் வாக்கியத்திலே வந்து சொல்லக்கூடிய பெருமையை தரக்கூடிய அந்த பாக்கியத்தை அன்னை ஏற்படுத்தி கொடுத்தாள். உலகம் முழுவதும் அவன் பராக்கிரமத்தை அவள் அறிய செய்தாள். இதில் ஒரு உண்மை ரகசியம் என்னவென்றால், எங்கெல்லாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்றானோ அவ்விடத்திலெல்லாம் அன்னையினுடைய யந்திர ரூபத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டே செல்வானாம். இதுதான் அவனுடைய ஒரு வழக்கமாகவே இருந்தது. ஆதலாலேயே அவன் அமைத்த அந்த தேசத்தை அடுத்து அவனுடைய மகன் ஆண்டு பிற்காலத்திலே தான் அந்த சாம்ராஜ்யம் அழிந்ததாக சரித்திரம் சொல்கின்றது. அவர்கள் இருக்கும் வரை எவராலும் அந்த பிராந்தியத்துக்குள்ளே நுழைய கூட முடியாத அளவிற்கு சக்தி படைத்தவர்களாக இருந்தார்கள். இவரை காத்ததும் அன்னையே, இவரை கவர்ந்ததும் அன்னையே, அவரை ஆட்கொண்டதும் அன்னையே. இப்படி நீங்கள் வாழ்ந்த மகான்கள், சரித்திரம் புகழ் படைத்த மன்னர்கள், தன் கர்மத்தை தொலைப்பதற்காக பூஜித்த ரிஷிமார்கள், இவர்களுடைய யாருடைய வரலாறை நீங்கள் சென்று பார்த்தீர்களே ஆனாலும் நிச்சயமாக ஒரு காலகட்டத்திலே ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய வாராகியை வணங்கியதாகத்தான் சரித்திரம் சொல்லும். இதை காண்பவர்களும் சரி, அன்னையை பற்றி உபாசிப்பவர்களும் சரி, அன்னையை பற்றி தேடலில் இருப்பவர்களும் சரி, நீங்கள் சென்று ஆராய்ந்து பாருங்கள், நான் சொல்லக்கூடிய உண்மை தெரியும். வாராகி என்றால் ஏதோ தமிழ்நாட்டில் தஞ்சை மாநகரில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கின்றாள், உத்தரகோசை மங்கையில் மட்டும்தான் இருக்கின்றாள் என்று நீங்கள் நிறுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நேபாள தேசத்திற்கு சென்றீர்களேயானால் எத்தெருவில் திரும்பினாலும் அந்த தெருவிற்கு நாமம் வாராகி என்று இருக்கும். வராகி, வாராகி, நீல் வாராகி, வஜ்ர வாராகி என்ற நாமத்தோடு தான் இவள் அங்கே அழைக்கப்படுவாள். அவ்விடத்திலே நேபாள தேசத்திலே பொகாரா என்று ஒரு இடம் உள்ளது, போக்ரா என்று சொல்வார்கள். அவ்விடத்திலே ஒரு ஏரிக்கடையின் மத்தியிலே தால் வாராகி என்கின்ற நாமத்தோடு அன்னை அதீத சக்தி படைத்தவளாக அத்துணை ஞானத்தையும் அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவளாக அங்கிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். ஒரு காலகட்டத்திலே மகானாகப்பட்டவர், ஏனென்றால் இது நாம் ஒரு சிலதிலையெல்லாம் நாமத்தை உச்சரிக்க கூடாது. ஒரு காலத்திலே ஒரு மிகப்பெரிய மகான், உலகத்தை ஆண்ட மகான், அனைத்து அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர். அந்த மகானாகப்பட்டவர் தன் தவத்திலே தன் ஞானத்திலே நான் எப்படியாவது அஷ்டமா சித்திகளையும் அடைந்திட வேண்டும். அஷ்டமா சித்திகள் என்றால் நாம் சொல்லக்கூடிய அந்த ஞான நிலை,
அடுத்த கரம் சகஸ்ரநாமத்தை தொட்டு விண்ணை நோக்கி செல்கின்ற ஒரு நிலை. நான் அந்த நிலை அடைய வேண்டும் என்று கடும் தவத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு தன் ஞானத்தில் உரைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், கர்மத்தை தொலைத்தால் தான் மானிட ரூபத்தில் இருக்கக்கூடியவர் எவராயினும் அவர்களுக்கு அன்னையினுடைய அருளோ அல்லது தெய்வத்தினுடைய ஆற்றலோ அல்லது தெய்வத்தினுடைய சுபிட்ச கடாட்சமோ கிடைக்கும் என்கின்ற உண்மையை அறிந்து அந்த மகானாகப்பட்டவரும் நான் சொல்கின்ற இந்த தாழ்வாராகியில் சிறிது காலங்கள் அமர்ந்து தியானித்து பூஜித்து ஞானம் பெற்றதாக ஒரு வரலாறும் இருக்கின்றது. இப்படி நீங்கள் உலகம் முழுவதும் சென்று பார்த்தீர்களேயானால், கிட்டத்தட்ட கண்டியில் சென்று பார்த்தீர்களேயானால் வாராகி ஆலயம் உண்டு, கம்போடியாவிலும் உண்டு, இந்தோனேஷியாவிலும் உண்டு. பிற்காலத்திலே இவைகள் எல்லாம் அழிக்கப்பெற்று இவளுடைய வரலாறையே இல்லாமல் செய்து விட்டார்கள். ஏனென்றால் இவள் குழந்தை மாத்திரமல்ல, தாய்க்கும் தாயானவள். எப்படி நாம் ஒரு தாய் இடத்திலே சென்று எனக்கு அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்டா, தான் கஷ்டத்தில் இருந்தா கூட சரி அந்த தாய் உடனே சைக்கிள் வேணுமாப்பா, ஏதாவது கஷ்டப்பட்டாவது சைக்கிள் வாங்கி கொடுத்துரும். அம்மா எனக்கு இது இல்லைம்மா, புக்கு இல்லைம்மானா போதும். அன்பா நீங்க கேட்டு போய் பாருங்க, எந்த தாயா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாவது நம்ம கேட்டதை வாங்கி கொடுக்கும். அப்படிதான் இவள் தாய்க்கும் தாயானவள். எதை கேட்டாலும் கொடுப்பா, இல்லைன்னே சொல்ல மாட்டா. இவளை போயிட்டு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லி கொச்சைப்படுத்துறாங்கன்னா, இவ ரௌத்ரி. இங்கதான் ரொம்ப மனம் கலங்குது. அப்படியே என் போன்றவர்களுக்கெல்லாம் உண்மையிலே கண்ணீர் வருது. இவ ரௌத்ரி, இவள் நைட்ல மட்டும்தான் பேர் சொல்லணும், பகல்ல கூப்பிடவே கூடாது. இன்னவோ இவங்க தான் போயிட்டு பக்கத்து வீட்டில் எட்டி பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ பேரை தவிர நிச்சயமாக அவர்களுக்கு இன்னும் எப்படி வணங்கன்னு கூட தெரியுமானே தெரியல. மனசுக்கு உண்மையிலே ரொம்ப புண்படக்கூடிய வேதனை ஏற்படுகிறது. ஏனென்றால் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன? தேவர்களும் தேவதைகளும் அமுதுண்டவர்கள். இவங்களுக்கு இரவு பகலே கிடையாது. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இவர்களுக்கு இரவு பகலே கிடையாது. நமக்கு 365 நாள்னா இவங்களுக்கு ஒரு நாள். இதெல்லாம் யார் சொன்னது? செவி வழியா, கதை வழியா, நாடக வழியா, புராண வழியா, தொன்று தொட்டு இதை தானே நமக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு எங்கேருந்து வந்துச்சு கடவுளுக்கு இரவு பகல்னு? சரி, இரவு பகல் வந்துச்சுன்னு கூட ஒத்துக்கலாம். நாம் இங்கே இரவுன்ற நேரத்தில் அமெரிக்காவில் பகலாக இருக்குது. அங்கே பகல்ன்ற போது இன்னொரு இடத்துல இரவு. ரெண்டும் கலந்த நேரத்தில் இன்னொரு இடத்துல அப்போ தான் சூரியன் உதிக்குது. அப்போ இந்த சூரியன் இரவு பகல் என்பது மனிதர்களுக்கு ஓய்வுக்கும் உழைப்பிற்கும் நடுவில் கொடுத்த ஒரு இடைவெளி தானே ஒழிய கடவுளுக்கு ஏது இரவு பகல்? அப்போ நாம் இங்கே வேணான்னு சொல்லி பூஜை ரொம்ப மூடிட்டோம், அம்மா வாராகி ரொம்ப மூடிட்டோம். அமெரிக்காவில் ஒரு அதீதமான வாராகி பக்தர், அப்போ தான் சூரியன் உதிக்குது, டங்கு டங்கு டங்குன்னு பெல் அடிக்கிறார். இப்போ அம்மா இங்கே தூங்குதா, இல்லை அவன் பக்தியாக கூப்பிட்டுட்டானேன்னு போயிட்டு அங்கே போய் கண் விழிக்குதா? இது நான் கேட்கல, உங்களுக்கே கேள்வியாக வைக்கிறேன். ஆக இரவில் மட்டுமே வணங்கக்கூடிய ரௌத்ரி என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் இந்த கேள்வியை உங்களுடைய பகுத்தறிவுக்கே விட்டு விடுகின்றேன். நினைத்து பாருங்கள். அப்போ இங்கே இரவில் அம்மா தூங்க வச்சிட்டோம். அமெரிக்காவில் ஒரு பக்தன் அழைக்கிறானா, அப்போ போகாமல் இங்கே தூங்கிட்டே இருப்பாளா? யோசிக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ இரவில் வணங்கக்கூடிய தெய்வம் மட்டுமே. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, பிற்காலத்தில் நம்மை ஆண்டவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 500-485 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளை யார் யாரோ ஆண்டாங்க. அவங்க எல்லாம் நம்மளுடைய சொத்தை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான வளம் என்னன்னா, இது போன்றது ஒரு உண்மை சக்திகள் தான் நம்மளுடைய உண்மையான வளம். ஏதோ தங்கம், பணம், தானியங்கள்லாம் கிடையாது. நம்மகிட்ட இந்த உண்மையான சக்திகளை இந்த மந்திர சாஸ்திர வேதங்கள் தான் எவருக்கும் கிடைக்காத பொக்கிஷங்கள். அந்த உண்மையான தத்துவத்தை மற்றவர்களுக்காக பயந்து ஊரே அடங்கின பிறகு ஒரு சிலர் மட்டும் பயந்து போய் தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சான். ஏன்னா பகல்ல கும்பிட்டா கழுத்தை வெட்டிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் கும்பிடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இரவில் யாருக்கும் தெரியாமல் கும்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த பக்தி அவனை விடலை, அவன் சொல்கிற மந்திரங்கள் அவனை விட்டு போகலை, அவன் படித்த வேதங்கள் அவனை விட்டு போகலை. அப்போ ஊர் அடங்கினதுக்கப்புறம் கும்பிட ஆரம்பித்தாங்க. இதுவே பிற்காலத்தில் மருவி இரவில் மட்டுமே கும்பிட்ற தெய்வமாக பொய்யா உரைக்கப்பட்டுடுச்சு. அப்படிலாம் கிடையாது. தெய்வம் என்பது நாம் கண்ணை மூடினால், கண்ணை மூடிக்கிட்டே இருந்தா நமக்கே அதான் இரவு, கண்ணை திறந்துகிட்டு இருந்தா நமக்கு அது பகல். ஆக இதெல்லாம் ஆத்மா சம்பந்தப்பட்டது. உன் ஆத்மா எப்பொழுதெல்லாம் விழிப்புடன் இருக்கின்றதோ
அப்பொழுதெல்லாம் தெய்வம் உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உன் ஆத்மா எப்பொழுதெல்லாம் உறங்குகின்றதோ அதுதான் இரவு. இதுல சூரியனை வச்சோ சந்திரனை வச்சோ நிர்ணயிப்பது அல்ல. அப்ப ரௌத்ரி இரவில் மட்டுமே வணங்குபவளுக்கு இதுதான் விடை. நிச்சயமாக அப்படி கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் நம் ஆத்மா எப்பொழுதெல்லாம் ஆசைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வணங்கக்கூடிய தெய்வமாகவே இவள் இருக்கின்றாள்.